யாராலும் நம்ப முடியாத, யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ரெண்டு முரட்டு சம்பவங்கள் வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் இடையேயான முதல் டெஸ்ட்ல நடந்திருக்கு. இதுவரைக்கும் யாருமே 3 வகையான ஃபார்மேட்லையும் 4500 ரன்களுக்கு மேல அடிச்சதே இல்லை அப்படிங்கறதான் வரலாறு. அந்த வரலாற்றை ஒட்டச்சு காமிச்சிருக்காப்புல. டெஸ்ட் போட்டிகள் 5 நாட்கள் நடந்தாலும் கடைசி நாள் வரைக்கும் போட்டி உயிர்ப்போட போறதுக்கு காரணம் இந்த மாதிரியான போட்டிகளோட முடிவுகள் தாங்க. நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது வேறொன்னு. பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே நடந்த முதல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் 311 ரன்களை அடிச்சாங்க. இதை தொடர்ந்து ஆடின பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 282 ரன்களை அடிச்சாங்க. கிட்டத்தட்ட 29 ரன்கள் பின்னிலை பெற்றாங்க பாகிஸ்தான். இதை தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடின வெஸ்ட் இண்டீஸ் 181 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 29 ரன்கள் லீடு, இதுல 181, மொத்தமா 210 ரன்களை அடிச்சிருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். 211 ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம்னு பாகிஸ்தான் இறங்கினாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்கள் பிரமாதப்படுத்திட்டாங்க, செம்மையா வீசினாங்க. எந்த பாகிஸ்தான் பேட்ஸ்மேனையும் ஆடவே விடல, எக்ஸப்ட் பாபர் அசாம். பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க, யாருமே 2 டிஜிட்டை தொடவே இல்லை. ஒரு பக்கம் நங்கூரமா நின்று பாகிஸ்தானுடைய கேப்டன் பாபர் அசாம் போராடிட்டு இருந்தாப்ல, ஆனாலும் தோல்வியை தவிர்க்க முடியல. 76 ரன்களுக்கே 9 விக்கெட்டுகள் போயிருச்சு. கடைசி விக்கெட்டுக்கு ஆறுதலா பவுலர் முகமது அப்பாஸ் பாபர் அசாமோட சேர்ந்து 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டாப்ல. 76 ரன்னுக்கு 9 விக்கெட் இருந்தது. 121 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 90 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு தோல்வியை பாகிஸ்தான் தழுவிட்டாங்க. பாகிஸ்தானுடைய கேப்டன் பாபர் அசாம் 58 ரன்கள் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம கிரீஸ்ல நின்னாப்ல. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸோடைய பவுலர் ஜஸ்டின் கிரீவ்ஸ் செமையான ஒரு ரெக்கார்டை பண்ணி வச்சிருக்காங்க மனுஷன். என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 247 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நல்ல வலுவான நிலையில இருப்பாங்க. அந்த இடத்துல தான் அந்த சம்பவத்தை ஜஸ்டின் கிரீவ்ஸ் பண்ணாப்ல. தொடர்ச்சியா 5 ஓவர்கள் மெய்டனா வீசி ஒவ்வொரு ஓவர்லையும் ஒரு விக்கெட்டை எடுத்து ஒரு தரமான ஒரு இமாலய உலக சாதனையை படைச்சிருக்காப்ல ஜஸ்டின் கிரீவ்ஸ். 62வது ஓவர் 64, 66, 68, 70 இந்த 5 ஓவர்களையும் மெய்டனா வீசி 5 விக்கெட்டுகளை எடுத்திருக்காப்ல. ஏற்கனவே இங்கிலாந்தை சேர்ந்த ஸ்டூவர்ட் பிராட் தொடர்ச்சியா 4 ஓவர்கள் மெய்டனா போட்டு 4 ஓவர்களையும் விக்கெட் எடுத்ததுதான் இதுவரைக்குமான ரெக்கார்டா இருந்தது. அதை பிரேக் பண்ணிருக்காப்ல வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ஜஸ்டின் கிரீவ்ஸ். அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ்னால 247க்கு 3 இருந்த பாகிஸ்தான் 282 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இது ஒரு தரமான உலக சாதனையா பதிவாயிருக்குது. 2வது சம்பவம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய கேப்டன் பாபர் அசாம் ஒரு உலக சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 23, 2வது இன்னிங்ஸ்ல 58, மொத்தமா 81 ரன்கள் அடிச்சிருந்தாப்ல பாபர் அசாம். இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகள்ல 4500 ரன்களை கிராஸ் பண்ணியிருக்காப்ல. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல T20, ஒரு நாள் டெஸ்ட் இந்த 3 வகையான ஃபார்மேட்லையும் 4500 ரன்களுக்கு மேல அடிச்ச ஒரே பிளேயர் அப்படிங்கிற ஒரு உலக சாதனையை, தரமான சாதனையை பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் படைச்சிருக்காப்ல. இதுவரைக்கும் யாருமே 3 வகையான ஃபார்மேட்லையும் 4500 ரன்களுக்கு மேல அடிச்சதே இல்லை அப்படிங்கறதான் வரலாறு. அந்த வரலாற்றை ஒட்டச்சு காமிச்சிருக்காப்ல பாபர் அசாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.